தீபாவளிக்கு சுத்தம் செய்தல். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி ஒரு 3 பொருட்களை கூடவே எடுத்துட்டு வரும். ஒன்னு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க, இன்னொன்னு பண்டிகையை நல்லா கொண்டாடலாம், பிடிச்ச சாப்பாடை சாப்பிடலாம், அப்புறம் பட்டாசு வெடிக்கலாம். 3வது விஷயம் என்னன்னா, அதுல இருந்து கட்டு சிங்கி ஒவ்வொரு தடவையும் தப்பிக்க பாப்பாங்க. ஆனா பாவம் அவங்களால தப்பிக்க முடியாது. அதாவது தீபாவளிக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்துறது. ஒரு தடவை பாட்டி தீபாவளிக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கான காரணத்தையும் சொன்னாங்க. கட்டு சிங்கி 2 பேரும் இத ஏத்துக்கிட்டாங்க. ஆனா வேலை செய்யறது யாருக்கு தான் பிடிக்கும்? கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது, சிங்கி நம்ம ஸ்கூல்ல சீக்கிரமாவே முடிய போகுது, நமக்கு லீவ் கொடுக்க போறாங்க. இதுல இவ்வளவு கோவப்பட என்ன இருக்கு கட்டு? லீவ் கிடைச்சதுன்னா நாம சந்தோஷப்படணும் தானே? சிங்கி உனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா வீட்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்காது. கட்டு நீ சொல்றது தப்பு. தீபாவளி பண்டிகையை நாம கொண்டாடணும் அப்படின்னா வீட்டை நாம சுத்தப்படுத்தியே தானே ஆகணும். கட்டு சிங்கி வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் என்ன, அம்மா அப்பா ஏற்கனவே வீட்டை சுத்தப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல குப்பைகள் அப்படியே விழுந்துருந்துச்சு. சில பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கவே இல்ல. அட கடவுளே, மம்மி இந்த வீட்டுக்கு என்னாச்சு? கட்டு தீபாவளி பண்டிகை வருதுல்ல, அப்படின்னா வீடெல்லாம் சுத்தப்படுத்தணும்ல. போ ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நீயும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண. சிங்கி அந்த தொடப்பத்தை எடுத்து கொடு. சிங்கி உடனே அந்த தொடப்பத்தை எடுத்து கொடுத்தா. அதுக்கப்புறமா ரூமுக்குள்ள போயிட்டா. அவ அவளுடைய யூனிஃபார்மை மாத்திட்டு வீட்டை சுத்தப்படுத்துற வேலைக்கு வந்துட்டா. ஆனா கட்டு இன்னும் அப்படியே அவனுடைய இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். கட்டு, உன்னோட யூனிஃபார்ம் கெட்டு போயிரும். வா சீக்கிரமா வீடெல்லாம் சுத்தப்படுத்தலாம். விருப்பமே இல்லனாலும் கட்டு போய் யூனிஃபார்மை மாத்தினா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். சிங்கி ஏணி வச்சு ஏறி பரணைய கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அவ ரொம்ப சத்தம் போட்டு கத்துனா. அட சூப்பர், இங்க பாரு என்ன கிடைச்சிருக்குன்னு. எவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்க, இனி இது எனக்கு. சிங்கி அவளுடைய கையில பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கோலிய வச்சிருந்தா. அப்பா அம்மா கட்டு எல்லாருமே அந்த கோலிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இல்ல சிங்கி, அது என்னோடது. ஆனா இது எப்படி அங்க போச்சு? அதை எனக்கு திருப்பி கொடு. கட்டு இத நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், இது எனக்கு கிடைச்சது. பாத்தியா கட்டு, சிங்கி கிளீன் பண்ண ஆரம்பிச்சான், அதனால பழைய பொருட்கள் எல்லாம் அவளுக்கு கிடைச்சது. சரி நீயும் கிளீன் பண்ண ஆரம்பி, உனக்கும் ஏதாச்சும் கிடைக்கலாம். அப்புறம் என்ன, கட்டுவுக்கும் சிங்கிக்கும் நடுவுல இதுலயும் காம்படிஷன் வந்துச்சு. எனக்கு தெரியாது வீட்டை சுத்தப்படுத்தினோம்னா பழைய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் முதவே வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ என்னுடைய கோழிய நான் தொலைச்சிட்டேன். பாத்தியா, நம்ம பண்டிகைக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்துறது சும்மா கிடையாது, அதுல ஏதாவது நமக்கு கிடைக்கும். அப்புறம் கட்டு சிங்கி, உங்களுக்கு இப்போ வேற ஒரு காரணம் கிடைச்சிருக்குல்ல, அப்படின்னா வேகமா வீட்டு வேலையை ஆரம்பிங்க. கட்டு சிங்கி ரொம்ப சந்தோஷமா வேகமா வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. மம்மி, பரணையை கிளீன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தொடப்பு கொடுங்களேன், அது ரொம்ப தூரத்துல இருக்கு, எட்ட மாட்டேங்குது. ஓகே சிங்கி, அங்கேயே இரு, நான் கொடுக்கறேன். மம்மி, நீங்க பண்றது சீட்டிங் இல்லையா? நீங்க இதுக்காக சிங்கிக்கு ஹெல்ப் பண்றீங்க. அவளுக்கு ஏதாவது கிடைச்சா என் கூட அவ அதை ஷேர் கூட பண்ண மாட்டேங்கிறா. அடாடா, நீ எதுக்குப்பா இவ்வளவு சீரியஸான? சிங்கி தொடப்ப இல்லாம எப்படி கிளீன் பண்ணுவா? சிங்கி ஒரு சொடுக்க போட்டா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. டோன்ட் வரிப்பா, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சிங்கி அங்கே இருக்கிற ஒரு குச்சியை எடுத்தா. அதுக்குள்ள அந்த துணியை போட்டுட்டா. அப்படி ஒரு நொடியில அவ கிட்டத்தட்ட ஒரு தொடப்பத்தை ரெடி பண்ண மாதிரி பண்ணிட்டா. இப்ப பாருங்க, நான் இதை வச்சு இங்க இருக்கிற தூசியை எடுத்துருவேன். அட வா சிங்கி, சின்ன வயசுல நானும் தான் இப்படி ஒரு குச்சியில துணிய மாட்டி அதை கிளீன் பண்ற பொருளா செஞ்சிருவேன். இப்ப நீயும் பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷம். கட்டு பீரோவை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனுடைய பழைய டிஷர்ட் கிடைச்சது. இங்க பாருங்க, எனக்கு பழைய டிஷர்ட் கிடைச்சது. ரொம்ப நாளா இதை தேடிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, எனக்கு என்னுடைய பழைய டிராயிங் புக் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல நான் எப்படியெல்லாம் டிராயிங் பண்ணுவேன்ல, அம்மா இங்க பாருங்க. சிங்கிக்கும் அவளுடைய பழைய டிராயிங் புக் கிடைச்சது. சிங்கி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த மாதிரி கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து ஹால நல்லபடியா கிளீன் பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது கிச்சன் மட்டும்தான். அப்பாடா, சரி வாங்க, ஹாலோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப பார்க்கலாம் கட்டு சிங்கிக்கு கிச்சன்ல என்ன கிடைக்குதுன்னு. நம்ம காம்படிஷன் வின்னர் யாருன்னு சொல்லி ஆகணும். பசங்க கூட சேர்ந்து நீங்களும் பசங்களாயிட்டீங்க. சும்மா இருங்க. பசங்க பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா வீட்டை கிளீன் பண்றாங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அப்பா கிச்சனை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே
கட்டு சிங்கி 2 பேருமே உடனே கிச்சனை கிளீன் பண்றதுல ஆர்வத்தை காட்டினாங்க. கட்டு சிங்கி கிச்சனை கிளீன் பண்ற வேலையில இப்போ இறங்குனாங்க. கட்டு ஒரு துணியை தலைக்கு கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு துண்டை தோல்ல போட்டுக்கிட்டான். கட்டு ஒரு பெரிய ஒட்டடை குச்சி எடுத்து செவுத்துல இருக்கிற ஒட்டடையை எடுத்துக்கிட்டு இருந்தான். கட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமே, ஒரு பிளாஸ்டிக் பால், அது நம்ம தொலைச்சிட்டோம்ல, அது ஹால்ல கிடைக்கல, ஒருவேளை அது கிச்சன்ல கிடைக்குமா? சிங்கி, உண்மையிலேயே அந்த பால் நமக்கு ரொம்ப லக்கியஸ்ட் பால் இல்ல, இது வரைக்கும் அது நமக்கு கிடைக்கவே இல்ல, ஒருவேளை கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்குள்ள அம்மா ஒரு அட்டைப்பட்டியில இருக்கிற பொம்மைகளை எடுத்துட்டு வந்தாங்க. கட்டு, சிங்கி, இங்க பாருங்க, சில பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன், இதுல உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க, சரியாப்பா? நான் இது எல்லாத்தையும் கைலாங்கடையில தூக்கி போட போறேன். கட்டு சிங்கி அந்த பழைய பொருட்களை பார்த்தாங்க. அதுல அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு தேடுறதுக்காக அதுல இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி தூக்கி வெளியில போட்டுட்டு இருந்தாங்க. சிங்கி, கட்டு 2 பேரும் அதுல அந்த பால் இருக்கா அப்படின்னு தேடினாங்க. கட்டு, சிங்கி, 2 பேரும் அதுல என்ன தேடுறீங்க? மம்மி, நாங்க எங்க பழைய பாலை தொலைச்சிட்டோம், அது இருக்கானதா தேடுறோம். அப்படியா? சரி சரி, பார்க்கலாம். கிச்சன் கிளீன் பண்றதுனால யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு. கட்டுவுக்கா சிங்கிக்கா? கட்டு சிங்கி அதுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி வெளியில போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பால் கிடைக்கவே இல்ல. சிங்கி, ஃபுல் கிச்சனையும் நம்ம கிளீன் பண்ணிட்டோம், பால் கிடைக்கவே இல்ல, இனி நான் கிளீனிங் பண்ண மாட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு. இல்லப்பா, இன்னும் கிளீனிங் வேலை முடியவே இல்ல, எல்லாத்தையும் முடிச்சிருப்பா. ஆனா கட்டு அதுக்கு ஒத்துக்கல. அவன் அங்கிருந்து போயிட்டான். ஆனா சிங்கி மட்டும் கிளீனிங் வேலையை விடவே இல்ல, அவ பெருக்கிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அவ சத்தம் போட்டு கத்துனா, ஏய், எனக்கு பால் கிடைச்சிருச்சு, நம்மளுடைய லக்கியஸ்ட் பால் எனக்கு கிடைச்சிருச்சு. சிங்கி கத்துற சத்தம் கேட்டு கட்டு வேக வேகமா ஓடி வந்தான். அடவா, பால் கிடைச்சிருச்சா? சிங்கி, கொடு, பால் கொடு. இல்ல கட்டு, இது சிங்கிக்கு தான் கிடைச்சிருக்கு, அதனால அவளுக்கு தான் சொந்தம். நீ முயற்சியே பண்ணல. ஆனா சிங்கி அப்படி இல்ல. சிங்கி தீபாவளிக்கு கிளீன் பண்றதுல அம்மாவுக்கு எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. இந்த காம்படிஷன் வின்னர் சிங்கி தான். வெரி குட் சிங்கி, வெரி குட். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.